வசதி. மூணாவது அக்ரிகல்ச்சர், விவசாயம். அதாவது நாங்க சொல்றது அக்ரிகல்ச்சர் ஹைடெக், அதாவது நவீன தொழில்நுட்பத்தை உள்ளடக்கி அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய விவசாய வளர்ச்சி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் பல முறை இங்க சொல்லியிருக்கிறேன், -12 போயிட்டு இருக்கு வளர்ச்சி. இங்க தமிழ்நாட்டில் -12. அது -12ன்றத கொஞ்சம் கொஞ்சமா 5, 8, 10, 15, 20 அந்த மாதிரி கொண்டு வருவோன்றது மாதிரி இதுல நாங்கள் சொல்லியிருக்கிறோம். விவசாயம், கல்வி, வேலை வாய்ப்பு, எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், இது முக்கியம். ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை. இப்படி சொல்லும்போது ஒரு குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் நாங்க கொடுக்கறோம்னா பணமா இல்லை. இந்த மாதிரி வைத்தியத்துக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க? சாதாரண எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜிக்கு 40,000, 30,000 செலவு பண்றாங்க மக்கள். அதெல்லாம் அரசாங்கமே ஏற்றுக்கும். தனியார் பள்ளிக்கூடத்தில் படிச்சாலும் அந்த செலவை அவங்க என்ன ஃபீஸ் சொல்றாங்களோ அதை அரசு கொடுக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு புரட்சிகரமான திட்டங்களை நாங்க கொடுத்துருக்கிறோம். 1 லட்சம் குடும்பத்துக்கு. ஆமா, ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் குடும்பத்துக்கு, அதாவது மிச்சமாகும். அதாவது இந்த ஒரு குழந்தை தாயினுடைய அரவணைப்பில் இருந்து அது விலகி பள்ளிக்கூடம் போறதுல இருந்து வளர்ற வரைக்கும் சீனியர் சிட்டிசன். நீங்க என்ன வயசு உங்களுக்கு? 59. நீங்களும் சீனியர் சிட்டிசன் வந்துட்டீங்க. அது 1 வருஷம் இருக்கு. இந்த சீனியர் சிட்டிசன் வர்ற வரைக்கும் அவங்களுக்கான திட்டங்கள் எல்லாமே நாங்க கொடுக்கிறோம், குழந்தையில இருந்து. ரொம்ப நன்றி. நல்ல திட்டங்கள் வச்சிருக்கீங்க. அண்ணனுக்கு எதிராக போராடும்போது உங்க கூட சேர்ந்து அந்த மக்கள் கூட்டணியில கூட அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் போராடினாங்க. அப்படி இருக்கும்போது அதுலயும் மூத்த தலைவர்கள் இருக்காங்க, நல்லகனையா போன்றவங்க இருக்காங்க. அவங்கள திருப்பி இங்க உங்ககிட்ட வரவழைப்பீங்களா, இல்ல நீங்க அவங்க கூட சேர்ந்து கூட்டணி? அதாவது அவங்க 91வது ஆண்டு கொண்டாடுறாங்க. மிகப்பெரிய கட்சி இல்லையா, தேசிய கட்சி. அந்த கட்சி ஆரம்பிச்சு 90 வயசு ஆகுது, 90 வருஷம் ஆகுது. பெரிய கட்சி. நல்ல கண்ணு தலைவர், ஒரு மிகப்பெரிய தலைவர். தமிழ்நாட்டில் இருக்கிற வாழும் தலைவர்கள் மிகப்பெரிய தலைவர், நல்ல தலைவர், ஒரு உத்தமமான தலைவர். அவர் மேல எனக்கு எப்பொழுதுமே மரியாதை உண்டு. ஆனா அந்த கட்சிக்கு இல்லை. அதெல்லாம் கேள்வி கேட்டுதான் பத்திரிகை வந்து